நியாஸுக்கும் நியாஸ் அக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? யார் இந்த நியாஸ் அக்கா? ஓகே, எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. யூடியூப் பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க, கூகுள் பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க, பேப்பர் பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க, இன்ஸ்டா பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க, ஃபேஸ்புக் பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. அவங்க இல்லாத இடமே இல்லை. இவங்க யார்? ஸோ நியாஸ் அக்கா வேறு யாரும் இல்லை, நியாஸை ப்ரமோட் பண்ணுற ஒரு கவுன்சிலிங் ஏஜென்சி. நிறைய பேர் நியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கேருந்து வடநாடு போக முடியாதுல்ல. ஓகே, ஸோ லோக்கலில் ஒரு சப்ளையர் தேவை. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து என்ஐஓஎஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஐஎஸ் பற்றி தெரியப்படுத்தி அவங்கள கொண்டு வரோம். ஐ மீன் இதில் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வராங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகே, லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஆர்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இவங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், எப்போ இவங்க எக்ஸாம் எழுதணும், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் எப்படி போகணும்னு சொல்லிட்டு இவங்களாம் நார்த் இந்தியா போக தேவையில்ல. ஸோ எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு 9 கவுன்சிலிங் ஏஜென்சிஸ் இருக்குது. 7 வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இருக்குது, 1 வந்து ஃப்ரான்ச்சைசி, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக 9 அகாடமிஸ் நாங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு ஏஜென்சி செயல்பட போகுது. இது மெயினாக இந்த ஏஜென்சியோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வடநாட்டு ஓப்பன் ஸ்கூல்ஸில் என்ஐஓஎஸ், பர்டிகுலராக என்ஐஓஎஸில் சிங்கிள் சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதை பற்றி, என்ஐஓஎஸோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்தாபனம். எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அரசாங்க திட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் இருக்கிற என்ஐஓஎஸ் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஓப்பன் ஸ்கூலிங் திட்டத்தை, மத்திய அரசுடைய திட்டத்தை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வெற்றிகரமாக இதை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஏஜென்சி தான் நாங்கள். நியாஸ் அக்கா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஓப்பன் ஸ்கூலிங் அட்மிஷன் கவுன்சிலிங் ஏஜென்சி. நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது. ஓகே, நிறைய கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ஐஎஸை ப்ரமோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் காற்று மாதிரி. ஓகே, எல்லா இடத்துலையும் இருப்போம். எங்களை யாருமே அனுபவத்தில் நிறுத்த முடியாது. ஓகே, ஸோ தண்ணி மாதிரி எந்த ஒரு பையனோட எந்த பிரச்சனையுமே எங்களால் தீர்த்து வைக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வந்து இந்தியாவோட இன்டெலிஜென்ஸு ஹெல்ப் பண்ணுதோ, க்ரைம் உள்ள நடக்காமல், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஓகே அறிவுபூர்வமாக மாற்றுறதுக்கு உண்டான ஒர்க்கை நாங்கள் பண்ணிட்டோம். எங்களோட ஏஜென்சி வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ எங்களோட ஏஜென்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவிலே நீங்கள் எங்களோட ஏஜென்சி ஓப்பன் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா மார்க்கெட்டிங்குமே, போஸ்ட் கார்டு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், பிரிண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நாங்கள் பண்ணாத மார்க்கெட்டிங்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் எங்களுடைய வேலை என்னென்னா என்ஐஎஸை கொண்டு போகிறதும், பணம் சம்பாதிக்க எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஓகே, அதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு காரணம். ஓகே, எங்களுக்கு தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. ஓகே, தெரிஞ்சுக்கலன்னா முதல்ல எங்கள் சேனல் என்ஐஓஎஸ் ஏசிஏ போயிட்டு பாருங்கள். எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரு சேனல் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.